நம்ம பண்ற லவ் தான் காரணம். ஆமா. காரணம் என்னன்னா பொண்ணுங்க நம்ப மாட்டாங்க ப்ரோ பசங்களை. பாத்தீங்கன்னா ஃபேக் லவ்வரா ப்ரோ இருக்கு. ப்ரோ பிரேக்கப்க்கு அதிகமா யார் காரணம்? பிரேக்கப்க்கு நம்ம பண்ற லவ் தான் காரணம். ஆமா. ஏன் லவ் பண்ணாம இருக்கும் தானே இருக்கு. ப்ரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். வேற காரணம் என்னன்னா நம்ம கிட்ட பணம் எல்லாமே அதிகமா இருக்கணும். என்ன பிரேக்கப் ஆகாது. நம்மளால ஜாலியா தெரியும் நான் எதுக்கு பிரேக்கப் ஆகுது அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது எனக்கு. அவ்வளவுதான். வேற என்ன சொல்லுவேன். சண்டை போடுறதுனால பிரேக்கப் அதிகமாகும். ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா பிரேக்கப் அதிகமாகும். ஆமா. பொண்ணுங்க தான் எல்லாம் அவங்க தான். அப்புறம் நம்மளோட பெட்டரா யார் வராங்களோ காசு பணம் தான் அங்க போயிடுவாங்க. காசு பணம் பார்த்துட்டு பழகுறாங்க. ஆமா அதுதான் உண்மை. இந்த காலத்துல அப்படிதான். அப்ப இந்த காலத்துல காசு பணம் பார்த்து பழகுறாங்க. அது உண்மைதான். வேற பசங்க பிரேக் பண்றாரு. பசங்க யாரும் அதிகமா பசங்க கிடைக்கல. இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கலன்னு தான் இருக்காங்களா வந்து யாரும் பிரேக்கப் பண்றது கிடைச்சா விட மாட்டேன். ஆமா. ப்ரோ பிரேக்கப்க்கு பொண்ணுங்க பசங்க தனித்தனியாக ப்ளேம் பண்ண முடியாது. ஆனால் பசங்களோட கோபம் ஒரு காரணம். இன்னொரு இல்லைடா சத்தியமாடா. இன்னொரு காரணம் என்னன்னா பொண்ணுங்க நம்ப மாட்டாங்க ப்ரோ பசங்களை. உண்மையாக இருக்க பசங்களை நம்ப மாட்டாங்க. ஃபேக்காக இருக்க பசங்களை நம்புவாங்க. அதுதான் பொண்ணுங்களோட கான்செப்டே. மற்ற அது உண்மைடா. ப்ரோ நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. எங்க ஏரியா லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1 இயர். பெரிய விஷயம் ப்ரோ அது. அதெல்லாம் 1 இயர் லவ் பண்ணேன் ப்ரோ. நல்லா சின்சியரா உண்மையா இருந்தேன். இப்போ உங்க அம்மா சொன்னா நீங்க கேட்பீங்க அந்த மாதிரி எது சொன்னாலும் கேட்டு இருந்தேன் ப்ரோ. ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நாளா ஸ்டேட்டஸ் எல்லாம் போற நிறுத்திடுச்சு. அப்புறம் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சும்மா வாட்ஸ்அப் செக் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் எனக்கு ஹைட் பண்ணியிருந்தா. நான் அவளுக்கே தெரியாம நான் ஹைட் பண்ணதை எடுத்து விட்டேன். அடுத்த நாள் பார்த்தா லவ் ஸ்டேட்டஸ். ஆனால் அதுக்கப்புறம் லவ் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஆனால் அந்த விஆர்ல அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ஓடியே போயிடுச்சு. அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டா ப்ரோ. அப்புறம் ஒரு நாள் என்னன்னா லிப்லாம் கடிச்சு ஸ்டேட்டஸ் போட்டா. அதை பார்த்து கேட்டோன்னே தான் தெரியுது. அப்புறம் ரொம்ப சங்கடம். அதெல்லாம் அப்புறம் ஞாபகப்படுத்துறீங்க. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு பிரெக்னென்ட் ஆகி போயிட்டா ப்ரோ. அம்மா ஒரு கேள்விதான் கேட்டாங்க. இந்த மாதிரி புள்ளி ஏன்டா லவ் பண்ண நான் உன்னை அசிங்கப்படமா கேட்டேன். அப்படிதான் ப்ரோ. யாரு காரணம்? பொண்ணா பையனா? ப்ரோ 90% பொண்ணுங்க தான் ப்ரோ காரணம் பிரேக்கப்க்கு. சில பொண்ணுங்க அப்படி இல்லை ப்ரோ. ஆனால் பொண்ணுங்க எல்லாத்தையுமே குத்தம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க, கொஞ்சம் அந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க. நல்ல பொண்ணுங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாது. நம்பணும் ப்ரோ. அதுதான் இருக்காங்க. நல்ல பொண்ணுங்க கண்டிப்பா இருக்காங்க. இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன் ப்ரோ. இப்போ ரீசெண்டா லவ் பண்ணிருக்கேன். அவன் நல்ல பொண்ணு ப்ரோ. 100% நல்ல பொண்ணு. உங்களுக்கு ப்ரோ? ப்ரோ நமக்கு அந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா நல்லா பொண்ணுங்களுக்கு சுத்துவாரு, டைரி மில்க் வாங்கி தருவாரு, நிறைய பொண்ணுகிட்ட பேசுவாரு. இருக்காங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஆனா லவ் மட்டும் பண்ண மாட்டாரு. உஷாரு இவரு. அதான் ப்ரோ நல்ல விஷயம். எல்லாத்தையும் பேசினா நீட்டா முடிஞ்சிடும் ப்ரோ. அவங்கள்ட்ட பேசிட்டு இவங்கள்ட்ட அது எது தேவலாம். நம்ம லவ் பண்ணா ப்ராப்ளம் தான். அது இல்லாம பாருங்க இப்ப கஷ்டப்பட்டான். அது அவங்க போயிட்டாங்க. இப்ப இருக்கான் அவங்கள்ட்ட பாஸ்ட். அம்மா கூட எப்படி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி அசிங்க பிடிச்சவங்க ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இப்ப ஜாலியா இருக்கேன். இப்போ ஒரு நல்ல பொண்ணு லவ் பண்ணி ஜாலியா இருக்கு. அப்புறம் ஒரு பொண்ணு ப்ரோ. எப்படி சொல்றது, அவங்க ரொம்ப நீட். ரொம்ப 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 ஏன்னா இவன் என்னதான் காசு என்னதான் சொன்னாலும் அவங்க எப்படி சேர்த்து வைக்கிறாங்க. இந்த இவனை மாதிரி உதவிகரமா செலவெல்லாம் பண்றது. அவங்க எப்படின்னா இப்போ லவ் பண்றவங்க எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பத்தி மட்டும். அவங்களுக்குலாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்ப கூட வீட்டுல மாட்டினாங்க ப்ரோ. நாங்க அவங்க மாட்டினோம், அவங்க வீட்டுல மாட்டினோம். அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நீ தப்பிச்சுக்கோன்னு எனக்கு தான் ஐடியா கொடுத்துருந்தாங்க. லவ்ல மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு. அது நம்ம நடந்துக்கிறது பொறுத்து ப்ரோ இருக்கு. பசங்களும் காரணம் ப்ரோ. ஏன்னா இவனோட ஃப்ரெண்டே அவனுக்கு குடி பிடிச்சிட்டான். இப்போ ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி 3 வருஷமா கூடயே இருக்கான் ப்ரோ. ஓகேங்களா? 3 வருஷமா ஒட்டுக்கா படிச்சு ஒட்டுக்கா காலேஜ் படிச்சிருக்கோம். 3 வருஷமா மச்சான் மாப்பிள்ளன்னு சரக்கு அடிக்கல எல்லாத்துமே கூடயே. தம்ல இருந்து ஜட்டி கூட மாத்தி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 3 வருஷம் கூடயே இருந்தான் ப்ரோ. சரிங்களா? என் ஆளோட தங்கச்சி நாங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆளோட தங்கச்சி அவனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது. அந்த காஜி பையன் அந்த தங்கச்சிட்ட ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி நாங்க என்னென்ன பண்றோம்னு சொல்லி போட்டோ கொடுத்து நாங்க பண்ற ஒரு விஷயம் போட்டோ எடுத்து நாங்க நடந்து போறது பஸ்ல ஏறதுலாம் போட்டோ எடுத்து ஆளோட தங்கச்சிக்கு அனுப்பி அவளால் தான் ஃபேமிலியில அவ்வளோ பெரிய பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு ப்ரோ. லைஃப்ல 4 நாள் ஆச்சு ப்ரோ ஆள்கிட்ட சரியா பேசி. அவர்லாம் பேசலன்னா பாஸ்வேர்டு 3 பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கான் ப்ரோ. ஃபோன் லாக்கு, ஆப் லாக்கு, இது கேலரி கோட் லாக்கு 3 படிச்சிருக்கான். இது வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இவனுக்கு தெரியும், அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். அந்த போட்டோ இவன்ட்ட மட்டும் தான் இருக்கு, வேற யார்ட்டுமே அவங்கள்ட்ட கூட கிடையாது. அந்த போட்டோ அவன்கிட்ட போன எப்படின்னே இவனே குழம்பிட்டான் 2 நாளைக்கு. அப்புறம் தான் தெரியுது அவனுக்கே யாரு ரெண்டு சம்பவம் பண்ணிருக்காரு நல்லவங்க லைஃப்ல. அது பசங்களும் காரணம், பொண்ணுங்களும் காரணம். 50-50 வச்சுக்கோங்க.
இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ, இது வந்து ஆல்ரெடி இது வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோர்ட். ஆனா அதுதான் உண்மை. பர்மனன்ட் ஆகுற வரைக்கும் இது பிரைவேட்டா வச்சுக்கணும் ப்ரோ. அடையே நான் லவ் பண்றேன்டா, இங்க பாருடா யாழ்டா, அதெல்லாம் சுத்தவே கூடாது. கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்படியே சைலண்டா, இப்போ இவன மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டா இவனுக்கு மட்டும் தெரியணும். அந்த மாதிரி 2-3 பேருக்கு மட்டும் நம்ம கூட சுத்துற பசங்களே நம்ப முடியல ப்ரோ. என்ன பண்றது? அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாத்தையும் ஓப்பனாலாம் இருக்கக்கூடாது. சைலண்டா லவ் பண்ணும். மேரேஜ் அப்போ மட்டும் எல்லாத்தையும் அந்த மாதிரி bro. அதுதான் கான்செப்ட். அதுதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. என்ன கூட நம்பாத, யாரையுமே நம்பாத. நானும் எப்படி ஆவேன்னு எனக்கே தெரியாது. நம்பவே நம்பாத. நீ மூட்டு வேலையை பாடுறானா, ஆனா அந்த ஃப்ரெண்டே வச்சுட்டு போயிட்டான் ப்ரோ அவனுக்கு. இவெல்லாம் சொல்லும் போது நான் இவனை திட்டின்றேன் ப்ரோ. பசங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டானுங்கடா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே அப்படி இருப்பானு. இவன் வச்சான் ப்ரோ சுத்தி ஆப் வச்சு எனக்கு விட்டு தெரியும்டா எப்படின்னு. ஏன்னா நான் பட்டிருக்கேன் ப்ரோ நிறைய டைம். பொண்ணுங்க ப்ரோ. பொண்ணுங்க தானே பொண்ணு, நல்ல பொண்ணுங்க தானே ப்ரோ சில பேர் அப்படி இருப்பாங்க. ஆனா மேக்சிமமா பாத்தீங்கன்னா ஃபேக் லவ்வரா ப்ரோ இருக்கு. பணத்துக்காக லவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா கலரா இருக்க பையன் வீட்டுல ரிச்சா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. காசை சரிஞ்சு எடுத்து போயிட்டு வாடா, எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் வந்து எங்க அப்பா பேச்ச கேட்பேன். சுத்த போற அவங்களுக்கு தெரியாது. நம்ம கூட சுத்துவாங்க, நம்ம பைக்ல போவாங்க, நம்ம கஷ்டப்பட்டு பைக் எடுப்போம். அவங்க சொல்லுவாங்க எனக்கு V4 பிடிக்கும், எனக்கு MT-50 பிடிக்கும். கஷ்டப்பட்டு வீட்டுல செருப்படி வாங்கி வேலைக்கு போவோம், வண்டி எடுத்தா 1 வாரம் போவோம். அதுக்கப்புறம் இல்லடா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ப்ரோ. இதான் ப்ரோ லைஃப். இதான் லவ்வா? இதான் லவ். உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கா? ஆ. ஆயிருக்கா? எப்படி ஆயிருக்கு? எனக்கு ஃப்ரெண்டு பிரிச்சு விட்டான். யார் இருக்கிறாரா? இல்ல அவன் வந்து ஊர்ல இருக்கான். எத்தனை பிரேக்கப் ஆயிருக்கும்? எனக்கு ஒன்னே நான் எத்தனை மாசம் லவ் பண்ணிருக்கீங்க? 6